ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 111 அதிகாரம் 10வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி இன்றைய நாளிலும் வாக்குத்தத்தம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே அது ஒரு ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இந்த வேத பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், அவரே ஜீவனுள்ள தேவன், மரித்து இதோ 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனுமாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷனுக்கும் இந்த பூமியிலே வர வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவருக்கு பயப்படுகிற வேளையிலே அதனுடைய காரியம் என்னவென்றால், அந்த மனுஷனுக்கு ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஞானமுள்ள மனுஷன் என்ன செய்வான் என்றால், மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், கர்த்தருக்கு பயப்படுவான். எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே, ஒரு தீர்மானத்திலே இந்த நாட்களில் அவன் நடந்து கொள்ளுகிறவனா இந்த நாட்களில் இருப்பான். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே அவனுக்குள்ளே முதலாவது ஞானம் தொடங்குகிறதை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் என்ன இருக்குமாம்? நற்புத்தி உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளின்படி இந்த நாட்களில் நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை இந்த நாட்களில் கேட்டு அந்த கற்பனையின்படி நடக்கிற வேளையிலே தேவன் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை, ஒரு சீரான புத்தியை இந்த நாட்களிலே தருவார். அப்படியாக அவர் நமக்கு கொடுக்கிற அந்த நற்புத்தியின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர் புகழ்ச்சி அவர்களுக்குள்ளே என்றென்றும் நிற்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அந்த மனுஷனுடைய தலையை உயர்த்துவார். தேவன் இந்த நாட்களிலே அவனோடு கூட இருந்த நாட்களிலே அவனை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் 111 10வது வசனத்தின் ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், வேதத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கிற வேளையிலே யோசேப்பு ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தார். அதனாலே தேவன் இந்த நாட்களில் பாருங்கள் ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஞானத்தின் மூலமாய் எகிப்து தேசத்திலே அவரை தலையை உயர்த்தி ராஜாவாக அந்த நாட்களிலே அங்கே வைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய கற்பனைகளை இந்த நாட்களிலே கைக்கொண்ட வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருக்குள்ளே ஒரு நற்புத்தி இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே தேவன் அவரை அங்கே புகழ்ச்சியாக நிற்கும்படியாக என்றென்றைக்கும், புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும்படியாக அந்த நாட்களிலே தேவன் அவரோடு கூட இருந்து செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே பாருங்கள், யோசேப்பினுடைய புகழ்ச்சி எங்கும் அந்த இடத்திலே பேசப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட அந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் யோசேப்பு இருந்தது நிமித்தம் யோசேப்புடைய தலை உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, மரித்தாலும் இன்றைக்கு பேசக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே நாங்கள் பயப்படுவோமாயிருந்தால் தேவன் இந்த நாட்களிலே நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த நாட்களில் சில காரியங்களை செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களில் செயல்படுகிறார். நாங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தான் தேவன் நம்மோடு இந்த நாட்களில் தெளிவாக பேசுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த வாக்குத்தத்தக்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவருடைய கற்பனைகளையும் படி செய்ய காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு நற்புத்தியையும் தந்து இந்த நாட்களிலே உங்களை ஒரு புகழ்ச்சியோடு இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே வைப்பார் என்பதை விசுவாசிப்போம். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புவோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே சேருங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும்
ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாட்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.